கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடைசறுக்கல் ஏற்படுறது எதனாலன்னு ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா, அநேக வேலைகளில் அதுக்கான காரணத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதே இல்லை. சிம்சோனை வீழ்த்தியது பெலிஸ்தியர்களா, தெலில்லாலா, சாத்தானான்ற கேள்விக்கு இந்த 3 பேருடைய பேரை நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு. 10,000 பெரிய வீரர்கள் சேர்ந்து வந்தாலும் சிம்சோனை யாராலையும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஏன் தெரியுமா? சிம்சோனுடைய பலம் இந்த உலகத்துக்கு உரியதில்லை, அது தெய்வீக வல்லமையால் வந்தது. தேவனை யாராலும் தோக்கடிக்க முடியாத வர எந்த வலிமையான இராணுவமும் எப்படி போராடினாலும் சிம்சோனை தோக்கடிச்சிருக்கவே முடியாது. பெலிஸ்தியருக்கு விரோதமாக சிம்சோன் ஒரு பயங்கரவாதியாக எழும்பினான். வெறும் கையால் சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல கிழிச்சு போட்டான். 1000 பேரை கழுதையோடைய பச்சை தாடை எலும்ப வச்சு கொன்று போட்டான். இன்னும் நிறைய பராக்கிரமங்கள் புரிஞ்சவன் அவன். அப்படின்னா சிம்சோனை கொன்னது யாரு? சிம்சோனை கொன்னது சிம்சோன் தாங்க. ஆமாம், அவன்தான் அவனுடைய சாவுக்கு காரணமானான். ஒரு தேவ மனுஷனை எந்த பெரிய எதிரிகளாலையும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. தன்னை தவிர யாராலையுமே அவனை அழிக்க முடியாது. ஜெயிக்க வேண்டிய ஒருத்தவன் தோற்கிறது எந்த நிஜமான காரியத்தாலன்றத இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதா ஊர் மக்கள் நம்பினாங்க. அதனால அதுக்கு பட்டாடை உடுத்தி பலி செலுத்தினாங்க. இதையெல்லாம் பார்த்த ஒரு கிறிஸ்தவ இளைஞனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துச்சு. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மரத்துக்கு செலுத்தக்கூடிய மக்களை பார்த்து ரொம்பவே வேதனைப்பட்டான். ஒரு நாள் யாரும் இல்லாத இரவு வேளையில் அந்த மரத்தை வெட்டி சாய்க்கிறதுக்கு கோடாரியோட புறப்பட்டான். மரத்தை வெட்ட கோடாரியை ஓங்கினான். அடுத்த நொடியே பிசாசு அவனுக்கு முன்னால குதிச்சு அவனை தடுத்தான். இளைஞன் மறுபடியும் கோடாரியை ஊங்கும்போது பிசாசு அவனை தாக்க ஆரம்பிச்சான். இளைஞன் பொறுமையை இழந்து போனான். 2 அடியில் அவனை வீழ்த்திட்டான். பிசாசு உடனே அவன் காலை பிடிச்சுக்கிட்டு மரத்தை வெட்ட வேணான்னு கெஞ்சினான். இளைஞன் மரத்தை வெட்டி சாய்க்கிறதுலேயே குறியா இருந்தான். இப்போ பிசாசு ஒரு பெரிய மூட்டையை அவன்கிட்ட கொடுத்தான். அது முழுசும் பணம். இதை நீயே வச்சுக்கிட்டு மரத்தை விட்டுடு அப்படின்னு சொன்னான். இளைஞன் கொஞ்சம் யோசிச்சான். சரி, இப்போதைக்கு விட்டுடுவோம், இன்னொரு நாளைக்கு வந்து வெட்டிக்கலாம், நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே மூட்டையை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போனான். நாட்கள் ஓடிச்சு. பிசாசு கொடுத்த பணம் எல்லாம் தீர்ந்து போச்சு. மறுபடியும் பண தேவை வந்துச்சு. அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மறுபடியும் அந்த மரத்தை வெட்ட போனால் பிசாசு வந்து நமக்கு பணம் கொடுப்பான் இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கோடாரியை எடுத்துட்டு கிளம்பிட்டான். மரத்தை நெருங்கி அதை வெட்ட முயற்சித்தான். மறுபடியும் பிசாசு வந்து அவனை தடுத்தான். இவன் மறுபடியும் கோடாரியை ஓங்கினான். பிசாசு முன்னாடி மாதிரியே அவனை தாக்குனான். இளைஞனும் திரும்ப தாக்குனான். ஆனால் இந்த முறை பிசாசு அவனை ஒரே அடியில் வீழ்த்தி போட்டான். இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. கடந்த முறை தோல்வி அடைஞ்ச பிசாசு இன்னைக்கு எப்படி ஜெயிச்சான்னு அவன் குழப்பத்தோடையே இருந்தான். இப்போ பிசாசு சொன்னான், முன்ன தேவனுக்காக வைராக்கியத்தோட என்கிட்ட நீ சண்டை போட்ட, அதனால ஜெயிச்ச. இப்போ காசுக்காக என்கிட்ட நீ சண்டை போட்ட, அதனால மண்ணை கவுன அப்படின்னு சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்காக வாழும்போது நம்மளுடைய எதிரி எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் நம்மளால் ஜெயம் எடுக்க முடியும். நாம் தேவனை விட்டுட்டு மாம்சத்துக்காகவும் உலகத்துக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிற பட்சத்தில் நமக்கு தோல்வியே மிஞ்சும். ஆதாம் மூலயமா பாவ விதை நமக்குள்ளே போடப்பட்டிருக்குது. உண்மையான மனம் திரும்புதல் அந்த விதையை கொன்று போடுது. கோபம், பெருமை, பொறாமை, பேராசை, காம விகாரம்னு இது எல்லாத்தையும் நீங்கள் கொன்று போடலன்னா அது உங்களை கொன்னுடும். பாவம் உங்களை கொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் பாவ விதையை அழிச்சு போடுங்க. உங்களில் மிகப்பெரிய எதிரி ஒரு மனுஷன் கிடையாது, தீய ஆவி கிடையாது, சாத்தான் கிடையாது. உங்களுடைய மிகப்பெரிய எதிரியே உங்களுடைய பழக்க வழக்கம்தான். நம்மளுடைய இருதயம் இச்சைங்களுக்கு இடமளிக்கிற வர இமி அளவு கூட இயேசுவினால் வரக்கூடிய விடுதலையையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கவே முடியாது. பணத்துக்காக, புகழுக்காக, உலக மகிமைக்காக சமரசம் செய்யக்கூடிய யாரும் தேவனுக்காக சாதிக்கவே முடியாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள்னு 1 தீமோத்தேயு 6:10 நாம் வாசிக்கிறோமே.
நம்மளுடைய தோல்விகளுக்கு வேற யாரும் காரணம் ஆகிட முடியாது. தேவன் மீதோ, பெற்றோர் மீதோ, இல்ல அரசாங்கத்தின் மீதோ நீங்கள் குற்றம் சாட்டலாம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் உங்க வாழ்க்கையுடைய சிற்பி. நீங்க தான் உங்க பெரிய எதிரின்றத மறந்து போக வேண்டாம். சாத்தானோ, இல்ல மந்திரவாத வல்லமைகளோ உங்கள ஒண்ணும் செஞ்சிட முடியாது. சாத்தானுக்கு தெரியும், உங்கள தொடுறது தேவனுடைய கண்மணிய தொடுறதுக்கு சமம்னு. அதனால நீங்களாவே அழியும்படி அவன் காத்திருப்பானே தவிர, உங்கள தொட முன்வரவே மாட்டான். உங்க தோல்விக்குரிய காரணங்கள வெளிய தேடாதீங்க. உள்நோக்கி பாருங்க. தொடர்ந்து பாவத்துக்கு அடிபணிஞ்சா, அது உங்கள சரீர பிரகாரமாகவும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கொன்னு போட்டுடும். அதனால கொல்லும் பழக்கத்த விட்டுட்டு, ஆண்டவர் இயேசுவண்ட வந்து சேருங்க. கர்த்தர் உங்கள வாழ வைப்பார். ஆமீன்.